பக்தியை வளர்த்து கொள்ளுங்கோள், பதரிகாசிரமத்து நாராயணனை சேவியுங்கோள் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். முத்தமூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இத்த கால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கிளையாமுன். நாம் நிமிர்ந்து கொண்டிருப்போம். என்ன நினைவு? நாராயண பெருமானை தவிர நான் உயர்ந்தவன், அவனுக்கு நான் சமம் என்கிற அகங்காரத்தோட நிற்கிறோமே. இதெல்லாம் எப்ப நடக்கும்? ரத்தம் சூட்டோடே இளரத்தமாக இருக்கும் போது, 30 வயசு வரை, 35 வயசு வரை. அதே வயசாக வயசாக மூத்து கோல் துணையா, அப்ப 2 கால்ல நடக்க முடியாது, 3ஆம் கால் தடிபிடித்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அது தவறில்லை, வயசான பிற்பாடு தடிபிடித்து கொள்ளலாம். ஆனால் சிறு வயதிலேயும் சரி, வயசான பிற்பாடும் சரி, நாராயணனிடத்திலே பக்தி வராமல் போனால் எந்த லாபமும் இல்லை. முன்னடி நோக்கி வளைந்து ஆழ்வார் சாதிக்கிறார். பகவானை விழுந்து வணங்குன்னு சொன்னேன், ஆனா வணங்காமல் வணங்காமுடியாக நின்றான். வயதாகிவிட்டது, முதுகுத்தண்டு வளைகிறது, தானே முன்னோக்கி வளைகிறான். முத்தமூத்து கோல் துணையா, பகவானை துணையாக பத்துன்னு சொன்னா கேட்கலே, பாகவதர்களை துணையாக பத்துன்னா கேட்கலே. ஆனா இப்ப கைத்தடியன்னோ துணையாக இருக்கிறது. முன்னடி நோக்கி வளைந்து இத்த கால் போல் தள்ளி மெல்ல, கால் தள்ளாடுகிறது, கோழை தள்ளுகிறது, கண்ணு சுழலுகிறது, நிற்க முடியலே, பேச முடியலே. இத்த கால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கிளையாமன். இப்படி சமப்படுவதற்கு முன்பாக பெத்ததாய் போல் வந்த பேச்சு பெருமலையூடு உயர வத்த வாங்கி உண்டவாயான் பதறி வணங்குதுமே. பேய்முலை வாய் வைத்து பேயான பூத்தனையை முடித்து அவள் விஷப்பாலை தகர்த்தானே. அத போலே நம்முடைய விஷமான சம்சாரம், விஷமான அகங்கார மமகாரம், இதத்தனையும் பதரிகாசிரமத்து பெருமான் தொலைப்பான். வந்து சேவியுங்கோள் என்ன ஆழ்வார் தன் பாசுரத்திலே கூப்பிடுகிறார். வயசு இருக்கிறச்சே வந்துட்டோம்னால், உடம்புல தெம்பு இருக்கிறச்சே இந்த இடத்துலலாம் நன்னா வந்து சேவிச்சுட்டு போலாமோ இல்லையோ. குளிரும் தாக்காது, வெயிலும் தாக்காது, இறங்கி குளிக்கிறதுக்கு கவலையே படமாட்டோம். இப்ப நாம உட்காண்டிருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். இதோ சல சல சலான்னு ஒரே சத்தத்தோட அலக்கனந்தா ஓடின்னு இருக்கோல்லையும். இந்த இடத்துக்கு நடுவிலே தான் இலந்தை மரத்துக்கு கீழே நாராயண பெருமான் அமர்ந்து தபசு புரிந்தான். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறதே சரீரத்தாலே செய்யும் தவம், வாக்காலே செய்யும் தவம், மனத்தாலே செய்யும் தவம். அதெல்லாம் எங்கிருந்து அனுபவிச்சுருக்கோம்? நாராயண பெருமான் தவம் புரிந்த இடத்திலிருந்தே அனுபவித்து கொண்டு வருகிறோம். இந்த இடத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்றேன். பஞ்சசிலா என்று இந்த இடத்துக்கு பேர். இங்கே 5 பாறாங்கற்கள் உள்ளன. இது ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு சிறப்பு. இந்த 5 பாறாங்கல்லுக்கு நடுவிலே தான் இலந்த மரம் இருந்தது. அந்த இலந்த மரத்துக்கு கீழே தான் பகவான் அமர்ந்து தவம் இயற்றி கொண்டிருந்தார். அந்த ஓரொரு பாறையிலையும் அலக்கனந்தா போய் மோதிக்கொண்டே இருக்கிறாள். முதல் பாறை பெருமானுடைய சந்நிதிக்கு வெளியிலேயே இருக்கக்கூடிய கருடசிலா. கருட சிலை முக்கியமான சிலை. இந்த பர்வதத்திலே கருட பகவான் பல நாட்களும் வாழ்ந்திருக்கிறானாம். இப்போதும் உள்ளே இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்ப கருடன், கருட சிலை, கருட சிலைக்கு கீழே அங்கிருந்து தொட்டு கொண்டுதான் வெந்நீர் ஊற்று ஓடி வருகிறது. இது முதல் சிலை. கருட சிலைக்கு அடுத்து நாரத சிலா. நாரதர் பகவான குறித்து நெடுங்காலம் இங்கு தவம் இயற்றினார். நாரத சிலைக்கு கீழேதான் நாரத குண்டம் என்கிற அழகான குளம் இருக்கிறது. அதை நாம உள்ள இறங்கி குளிச்சுடுறது சிரமம், ஆனா அதை சேவித்துக் கொள்ளலாம். நாரத குண்டத்துக்குள்ளதான் பதரி நாராயண பெருமாளுடைய மூர்த்தி. அவர் அப்படியே சாலக்கிராமம், சாலக்கிராமத்திலேயே பண்ணப்பட்ட மூர்த்தி. அவர் தானே உருவானவர்ங்கிறத கீழே சொன்னேன். அவர் இருந்தது இந்த நாரத குண்டத்துக்கு உள்ளதான். நாரத சிலை, அதுக்கு கீழே இருக்கிற நாரத குண்டம், அங்கிருந்துதான் கொண்டு வந்து இந்த பெருமாள் எழுந்தருள பண்ண செய்யப்பட்டார். அடுத்து மார்க்கண்டேய சிலா. சப்த குண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது மார்க்கண்டே சிலா. மார்க்கண்டேயர் முனிவர், ரிஷி. அவர் இங்கு பலகாலம் இருந்து பகவானுக்கு ஆராதனம் பண்ணி உள்ளார். நமக்கு தோணும், ஆழ்வார்களாகட்டும், ரிஷிகளாகட்டும், தேவர்கள் வந்து ஆராதனம் பண்றதாகவும் ரிஷிகள் வந்து ஆராதனம் பண்ணுவதாகவும் சொல்லுகிறது. ஏன் மனுஷர்கள் தானே செய்ய வேணும் என்கிற கேள்வி வரும். அதற்கு விடை, 6 மாதங்கள் மட்டும்தான் பதரி நாராயணனுடைய சந்நிதி திறந்திருக்கும். அதாவது சித்திர மாசத்திலே அக்ஷய திருத்தியை அல்லது அதற்கு அருகாமையிலே இந்த கோயில் திறக்கப்படுகிறது. அதிலிருந்து 6 மாசத்துக்கு தான் கோயில் திறந்திருக்கும். தீபாவளிக்கு அருகிலே கோயில் மூடப்படுகிறது. அப்ப தீபாவளியிலிருந்து அக்ஷய திருத்திய வரைக்கும் இங்க யாரும் இருக்கிறதே கிடையாது. இந்திய தேசத்தினுடைய இராணுவம் மட்டும்தான்
பாதுகாவலாக நம் எல்லையும் காத்து கொண்டு பெருமாளையும் ரட்சித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையாலே இந்த இடத்துக்கே ஏற்றம் 6 மாசம்தான் உண்டு. ஏனைய 6 மாசங்கள் ஆறுமே இருக்கிறது இல்லை. ஏன் இருக்க முடியாதானா? மொத்தம் பனிமூட்டம், எங்க பார்த்தாலும் பனியாக பொழிந்து நிற்கும். வாழறதுக்கு வழி இருக்காது. அதனாலதான் பெருமாள் இங்கிருந்து கீழே ஜோஷி மட்டம் நோக்கி போயிடுறார். அதை கீழே உங்களிடத்துல தெரிவித்தேன். ஆகையாலே மார்க்கண்டேயர் முதலான ரிஷிகள், பிரம்மா தொடக்கமான தேவர்கள், அவர்கள்லாம் வந்துதான் அந்த 6 மாசம் ஆராதனை பண்ணிக்கணும். நம்மால அந்த 6 மாசம் பூஜை பண்ண முடியாது. ஆனா தேவர்கள் வந்து பூஜிக்கிறார்கள். அவர்களால பனி தாங்க முடியாதா? அலகனந்தாதான் முடியாதா? அவர்களால இயலும். அதனாலதான் மார்க்கண்டேயர் இங்கிருந்து தவம் இயற்றி கொண்டிருக்கிறார். இது மார்க்கண்டேயருடைய சிலை. அதற்கு அடுத்தா போலே இப்ப நீங்க நேர என் பின்னாடி பாக்குற இடம் இல்லையோ, ஒரு பெரிய சிலை, அதுதான் நரசிம்ம சிலா. நரசிம்ம பெருமான் கிரண்யகசிபுவை முடித்த பிற்பாடு இங்கு வந்து ஓய்வெடுத்தாராம். யாருக்குமே அதுல ஆசை இருக்கும். நமக்கே ரொம்ப யந்திரத்தனமான வாழ்க்கையா இருக்கே, கொஞ்சம் ரிலீஃப் இருந்தா தேவலே அப்படின்னா வாங்கும். இந்த ஊருக்கு வந்து இருந்தீங்கன்னா தானே எல்லாமே மறந்து போயிடும். முதல்ல நாம எப்படியெல்லாம் வீணா பொழுத கிடைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் இருக்கவே போறதில்லை. அதெல்லாத்தையும் இங்க வாய்ப்பே கிடையாது. அது தவிர பெருமாளை தான் சேவிக்க முடியும், நதியில தான் தீர்த்தமாட முடியும். வேற எதுவும் நம்ம காதலியே விடறதில்லை. ஒரே சத்தம் மட்டும் தானே கேட்கறது. அதனால வேற எதுவும் கேட்க கூட போறது கிடையாது. அப்படி பார்த்தோம்னால் இந்த இடத்தில் நரசிம்ம பெருமானை வந்து ஓய்வெடுத்திருக்கிறார். அது நரசிங்க சிலா. அதுக்கு நேர் எதிர்த்தாற் போலே வராக சிலா. வராக பெருமானுடைய பாசுரத்தை தான் முதல்லையே திருமங்கியாழ்வார் ஆரம்பித்தார். ஏனமுனாகி இருநிலமிடந்து அந்நிணையடி இமையவர் வணங்க. ஏனமுனாகி, ஏனமாக வராக பெருமானாக என்றோ திருவவதாரம் பண்ணினான். இருநிலத்தை பூமி பிராட்டியை இடர்ந்தெடுத்தான், ரட்சித்தான். ராட்சசனான அசுரனான கிரண்யாட்சனையும் முடித்தான். அந்த கோபமெல்லாம் தீர ஓய்வெடுப்பதற்கு தான் வராக பெருமாள் வந்தார். அப்ப கருட சிலா, அடுத்து நாரத சிலா, அடுத்து மார்க்கண்டேய சிலா, அடுத்து நரசிம்ம சிலா, அடுத்து வராக சிலா. இந்த 5 சிலைகள், சிலைன்னு சொன்னா பாறாங்கல். அந்த பாறாங்கல்களுக்கு நடுவிலே இருந்து கொண்டுதான் இளந்த மரத்தின் அடியிலே பதரி நாராயண பெருமாள் தவம் இயற்றி இருக்கிறார். நாம் இப்ப அந்த இடத்தை கண்ணார கண்டுகொண்டோம், கைகளால தொட்டு கொண்டோம். இதோ அலகநந்தாவிலே இறங்கி நீராடி புரோக்ஷித்து கொண்டோம். இதுக்கு மேலே கண்டிப்பா நமக்கும் தவம் வந்துதான் ஆணும். ஏன்னா இங்க இருந்து பெருமாளே தவம் பண்ணியிருக்காருன்னா இந்த சூழ்நிலையே நமக்கு தவத்தை கொடுக்கும். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்லோகம் பார்க்க போறோம். 17வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம். நம்முடைய பேச்சாலே தவம் புரிவது எப்படி? வாக்கு தபஸ். கீழே என்ன சொன்னார்? நம் உடலால தவம் புரிவது எப்படின்னு சொல்லிட்டார். இப்ப சொல்றது நம்முடைய பேச்சாலே தவம் புரிவது எப்படி? இந்த பேச்சு தவம் ரொம்ப முக்கியம். யாகாவார் ஆயினும் நா காக்க என்று சொல்லுகிறார்களோ இல்லையோ. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, இனிய உளவாக இன்னாது கூறல். கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல வார்த்தைகள் பழமாட்டம் இருக்கிறச்சே, எதுக்கு காயாட்டம் எல்லாரும் ஏசணும்? நம்முடைய வாயால நன்னா நடந்துட்டோம்னால் எல்லாருக்கும் நல்லவர்களாக இருப்போம். சில பேரை பத்தி சொல்லுவோம் இல்லையோ, நன்னா உழைப்பார்கள், எல்லாருக்கும் உதவி புரிவா, ஆனா வாயால கடுறா. அப்படிங்கிறது நமக்கு அந்த பேர் வரவே கூடாது. அது இல்லாம எப்படி நடந்துக்கலாம்ங்கிறதான் கண்ணன் இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். ஸ்லோகம் பார்ப்போம். அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதஞ்ச யத் ஸ்வாத்யாய அபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சியதே. வாங்மயம் தப உச்சியதே. வாக்கால் செய்யப்படும் தவமாக இதை சொல்லுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. கண்ணன் சொல்லிடுவரா என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இதைத்தான் வாக்கால் செய்யப்படும் தவம் என்கிறார்கள். நம்முடைய பேச்சிற்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமான கருவி பகவான் நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறது. ஏன்னா நாம ஒரு 4 வார்த்தை பேசணும்னா இவர் எப்படிப்பட்டவர்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாளோ இல்லையோ. அதனாலே எதுவான தப்பா பேசியோ எதுவான உளறியோ நாம் ஆறுன்னு சட்டுன்னு வெளிப்படுத்திக்கவே கூடாது. ஒரு செயலை செய்கிறோம்னால் அதை தம்பட்டம் அடிக்க வேண்டிய தேவையும் கிடையாது. வாக்கை கட்டுப்படுத்த வேண்டும். வாக்கை நன்கு கட்டுப்படுத்தினால் நமக்கே பலம் கூடும், நமக்கே சக்தி கூடும். ரொம்ப சான்றோர்களை பத்தி யோசிச்சு பாருங்க. முத்து உதிர்றா போல 2 வார்த்தை பேசுவா, மேல பேச மாட்டா. ஆனா உலகத்துல யாரா இருந்தாலும் அவர் சொன்னதை கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கும். அதே நாமெல்லாம் வளவளவளான்னு பேசிட்டே இருக்க முடியும், நாம சொன்னதை ஒத்துருமே கேட்கவே மாட்டா. நிறைய பேசினாலே எடுபடாது. குறைச்சலா பேசுறதே ஒரு தவம். இது அப்பப்ப நாம தான் முயற்சி பண்ணி பார்க்கணும்.
ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பெருமைக்கானும் பேசி இது இங்க நடந்துதா அங்க நடந்துதா இங்க போயிட்டு வந்தியா அங்க போயிட்டு வந்தியா இப்படியே நிறைய நேரம் செலவழிக்கிறோம் பாருங்க. அதனால வாக்கு விரயமாகி போகும். இந்த வாக்கு நமக்கு பகவான் கொடுத்ததே அவன் நாமங்களை சொல்லுவதற்காக. அதை விட்டுட்டு கண்ட விஷயத்தை நாம பேசவே கூடாது. அதுவும் கோவிலுக்கு போறோம், அங்க என்னென்னமோ பேசுறது, ஆருடையோ தொலைபேசியில் எடுத்து வச்சுட்டோம்னா 1 மணி நேரம் விடாம பேசுறது. என்ன பேசின்னு இருக்கோம்னால், இன்னைக்கு உன் வீட்டில் சமையல் யாது, இன்னைக்கு நீ ஆபீஸுக்கு எப்படி போயிட்டு வந்தே, இது ஆண்களும் குறவில்லை பெண்களும் குறவில்லை, யாரா இருந்தாலும் பொழுத தொலைக்கணும் இல்லையோ. கண்ணன் இப்ப இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்றார் பாருங்க. அனுத்வேகரம் வாக்கியம், உத்வேகரம் வெறுப்படைய செய்வது, அனுத்வேகரம் வெறுப்படையாமல் இருப்பது. நாம் பேசும் பேச்சாலே யாருக்கும் வெறுப்பு ஏற்படக்கூடாது. அப்ப நம் பேச்சு எப்படி இருக்கணும்? யாரையும் வெறுப்படையாமல் செய்த வார்த்தையாய். அனுத்வேகரம் வாக்கியம், சத்தியம். பேச்சில எப்பவும் சத்தியம்தான் இருக்க வேண்டும். சத்தியம்னால் உண்மை பேசுதல். அது வெறும உண்மை பேசுறதுன்னு இல்லை. சத்தியம் பூதகிதம் புரோக்தம். எல்லா பிராணிகளும் நன்னா இருக்கிறதுக்காக உண்மை பேச வேண்டும். ஒரு பசுமாட்டை ஒருத்தர் துரத்திட்டு வரார். அது ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்துக்குள்ள பூந்து நுடுத்து. வெளியில துரத்தின்னு வந்தவன் கேட்டான், பசுமாடு உள்ளதானே இருக்கு, நான் அதை அடிக்கணும் கொல்லணும்னு கேட்டான். ரிஷி சொன்னார், பசு உள்ளே இல்லை. இப்ப இவர் பேசினது சத்தியமா அசத்தியமா என்று பார்த்தால் இத சத்தியம்ங்கிறது சாஸ்திரம். ஏன்னா எவ்வளவு தூரம் அகிம்சையை போதிக்கிறது பாருங்க சாஸ்திரம். சத்தியம்னாலே அது பிராணிகளுடைய நன்மைக்காக, எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக இருக்க வேண்டும். அப்ப சத்தியம் நன்மை பேசுதல், உண்மை பேசுதல். உண்மை பேசுறதுங்கிறதுக்காக எல்லாரையும் துன்புறுத்தக்கூடிய உண்மையா இருக்கக்கூடாது இல்லையோ. சத்தியத்தை எப்படி பேசணும்னு சாஸ்திரமே சொல்றது. அதாவது சத்தியம் ப்ரூயாது பிரியம் ப்ரூயாது நப்ரூயாது சத்தியம் அப்பிரியம். சத்தியமானதை பேசு, எல்லாருக்கும் பிரியமானதை பேசு. எது பிரியமா இருக்கோ அதை மட்டும் பேசிடாதே, ஹிதமா இருக்கிறத பேசு. எது ஹிதமா இருக்கோ அதை மட்டும் பேசாதே, பிரியமா இருக்கிறத பேசு. பிரியமா இருக்கிறதுன்னா பிடிச்சதா இருக்கிறது, ஹிதமா இருக்கிறதுன்னா நல்லதா இருக்கிறது. இப்ப நாம ஒரு விஷயத்தை சொல்றோம், அது நல்லதா இருக்கலாம், ஆனா மக்களுக்கு பிடிக்காத போயிடலாம். இன்னொரு விஷயத்தை சொல்றோம், அது பிடிச்சதா இருக்கலாம், ஆனா நல்லதா இல்லாத இருக்கலாம். எது தெரியுமா? நல்ல வாக்கின் தவம். வாக்கால செய்யப்படும் தவம் என்றால் நன்மை பயப்பதாகவும் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் ஏற்புடையதாய் பிரியமானதாகவும் இருக்க வேண்டும். அதைத்தான் பிரியஹிதஞ்ச யத். எது பிரியமாகவும் இருக்குமோ ஹிதமாகவும் இருக்குமோ அப்படிப்பட்டதையே பேசுவாய். இது பேச்சுக்கு இருக்கிற இலக்கணம் சொல்லிட்டார். அதுக்கு மேல சொல்றார், இந்த நாக்கு சுத்தமா இருக்க வேண்டாமா, நம்முடைய வார்த்தைகள்லாம் நல்லதா இருக்க வேண்டாமா, அதுக்கு செய்ய வேண்டியது சுவாத்தியாய அபியசனம் செய்வ. சுவாத்தியாய அபியாசம், வேதத்தை பாராயணம் செய்தல், அது போன்ற கீதையை பாராயணம் செய்தல், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லுதல், ஆழ்வார் பாசுரங்களை பாடுதல், ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லுதல், இதெல்லாம் சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்ங்கிறது வேதத்தை தான் குறிக்கும். ஆனா வேதம், இதிகாசம், புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், இது இத்தனையுமே சொல்லிண்டே இருக்கலாமே. அவரவர்களுக்கு எதில் ஈடுபாடோ எதற்கு தகுதியோ அவரவர்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கலாம். சுவாத்தியாய அபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சியதே. இததான் வாக்கால் செய்யப்படும் தவமாக பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்ப யாரையும் துன்புறுத்தாததாய், எல்லாருக்கும் நன்மை செய்வதாய், எல்லாருக்கும் பிடித்தமாக இருப்பதாய், எப்போதும் யாருக்கும் வெறுப்பை விளைவிக்காததாய் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ராமன் எப்படி பேசுவாராம்? பிரியம் ப்ரூயாத். நாம பிரியத்தையே பேசணும்னு சொல்றது இல்லையோ. ராமனுக்கு கைவந்த கலை. பூர்வ பாஷீச்ச ராகவா, மஞ்சு பாஷீச்ச ராகவா, மிருது பாஷீச்ச ராகவா. மிருதுவா பேசுவர், மயிலரகல தடவராப்புல பேசி கொடுப்பார். கடுபாஷணம் பண்ண மாட்டார், முன்னாடி பேசுவர், நேர்மையா பேசுவர், நியாயமா பேசுவர். ஒருத்தர் பேசச்சே குறுக்க பேச மாட்டார். எப்ப மௌனம் காக்கணுமோ மௌனம் காத்துடுவர். இதெல்லாம் வாக்காலே நாம் செய்ய வேண்டிய தவம். அந்த தவத்தை இங்கே 5 சிலைகளுக்கு நடுவிலே அமர்ந்து இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றோம். இங்க இருக்கிற பஞ்ச சிலைக்கும் அலகநந்தா நதிக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு மேலே இங்க குளிக்க முடியாதவாளுக்கு என்ன வழின்னு சொல்லியிருக்கேனே, காத்திருந்து பார்ப்போம்.